தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுடைய பிறந்த நாள் நாளைக்கு 72வது ஆண்டு பிறந்த நாள். அதுக்காக இன்றைக்கு தலைமை கழகத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஆவலோட கேப்டனுடைய முகத்தை தங்களுடைய கையில வந்து டாட்டூவாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதற்கிணங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் வில்லிவாக்கம் பிரபாகரன் இந்த டாட்டூ போடுகின்ற ஒரு குழுவை அமைத்து இன்றைக்கு தலைமை கழகத்திலே 72 பேருக்கு இன்னைக்கு டாட்டூ அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நிச்சயமாக 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கேப்டனுடைய நினைவாக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழகத்தில் நிறைய நலத்திட்ட உதவிகள். ஏன்னா கேப்டனுடைய பிறந்த நாள் அப்படின்னாலே வறுமை ஒழிப்பு தினம். அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை நாங்கள் கடைபிடிக்கிற அளவு எப்பொழுதும் நாங்கள் வழங்குவது போல் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு மதிய உணவு நாளை அனுப்பப்படும். அதே போல வருடந்தோறும் தருகின்ற 50,000 ரூபாய் நாளைக்கு எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருந்து வருகின்ற பிள்ளைகள் கேப்டன் உடைய கோவில்ல வச்சு 50,000 நாங்க தர இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்தியூர்ல மலைவாழ் மக்கள் ஜி தொலைக்காட்சியில நான் போய் பங்கேற்ற போது அங்க இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு அப்புசுவாமி அப்படிங்கிறவர் வந்து காலில் வந்து செருப்பு கூட போடாம நடந்தே போய் 30 ஆண்டு காலமா வந்து உதவிகள் செய்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க வந்து 2 வீலர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மலைவாழ் மக்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க ஸ்டேஜ்ல. அதை நான் கேட்டேன். உடனே வந்து நான் ஸ்டேஜுக்கு போறப்போ கேப்டனுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அப்புசுவாமி அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உறுதியாக நாங்க வந்து 2 சக்கர வாகனம் வாங்கி தருவோம் சொல்லி உறுதி அளிச்சோம். அந்த நிகழ்ச்சியும் இங்க நாளைக்கு நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து கேப்டனுக்காக பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்கு டெல்லிக்கு போனப்போ டெல்லி தமிழ் சங்கம் கேப்டனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அன்னைக்கு மேடையில நான் வந்து சொன்னேன், இனி வருடம்தோறும் கேப்டனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழ் சங்கத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்பாக கொடுப்போம்னு சொன்னேன். அதனால அதுவும் நாளைக்கு வந்து தமிழ் சங்கத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நாளைக்கு தருகிறோம். அந்த தமிழ் சங்கத்தில் இருப்பவர்கள் அந்த 1 லேக் ருபீஸ பள்ளி மாணவர்களுக்கு யாரெல்லாம் வந்து இன்னைக்கு படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அந்த மாணவர்களுக்கு அந்த ரூபாயை நாங்கள் சேர்ப்போம் என்று தமிழ் சங்கத்திலே இருக்கின்ற முகுந்தன் அவர்கள், எங்களுடைய நாகராஜ் அவர்கள், பொருளாளர், அவைத்தலைவர் எல்லாருமே நேற்று என்னோட தொலைபேசியில பேசியிருக்காங்க. நாளை ஈவினிங் வந்து டெல்லி தமிழ் சங்கத்தில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்தநாள் விழாவும் கொண்டாடி இந்த திட்டத்தையும் அவங்களுக்கு வழங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேப்டன் அப்படின்னாலே அன்னதானம் தான். நாளைக்கு ஒரு 10,000 பேர் வருவதாக எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்றாங்க. எனவே காலையிலிருந்தே, அதாவது காலையில 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் கண்டினியூஸா வந்து இங்க நாளைக்கு அன்னதானம் வழங்க இருக்கிறோம். மார்னிங்கே பொங்கல் ஆரம்பிச்சு, அதே மாதிரி வெஜ் பிரியாணியில் ஆரம்பிச்சு, ஈவினிங் வந்து சக்கரை பொங்கல், சுண்டல் என்று தொடர்ந்து வருகின்ற அனைவருக்குமே நாளைக்கு உணவு அளிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த நாளைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் நாங்க அறிவிக்க போறோம். அது நீங்க நாளைக்கு லைவா வந்து அதை பார்க்கும்போது அது என்னன்னு தெரியும். இப்பயே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால நாளைக்கு நிறைய விஷயங்கள் இங்க கேப்டனுடைய கோயில்ல நாங்க நடத்த இருக்கிறோம். எனவே இன்னைக்கு கேப்டன் இல்லை அப்படின்றத எங்களால யாராலையும் இந்த நிமிடம் வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. கேப்டன் இல்லாம ஒரு முதல் பிறந்த நாள், இது எங்களோட மன வலியோட தான் இதை வந்து நாங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனாலும் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. எனவே வறுமை ஒழிப்பு தினமாக எங்களால் முடிந்த உதவிகள் நிறைய வந்து நாளைக்கு செய்ய இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க, விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சவன்னைக்கு வந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். வந்து வீட்டுக்கு வந்து கேப்டனுடைய உருவப்படத்திற்கு வந்து சாமி கும்பிட்டாரு, வணங்கி பிளஸிங் வாங்கிக்கிட்டு போனாரு. அவருடைய கழக கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு
எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் என்றாலே சர்ச்சைகள் தான். அந்த சர்ச்சைகளை மீறிதான் அந்த சவால்களை முறியடித்து தான் வெற்றியை காண முடியும். என்னால இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சர்ச்சைகள். இன்னும் இது மாதிரி பல சர்ச்சைகள் சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் அரசியல். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்ல ஒரு புத்திசாலி அமைதியான பையன், நிச்சயமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அறிவுரை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவர் ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு வந்திருக்காரு. திரையுலகில் மிகப்பெரிய சவால்களை சந்திச்சு ஜெயிச்சிருக்காரு. அரசியல் நம்ம சினிமா மாதிரி எடுத்துக்க முடியாது, அவருக்கும் அது தெரியும். அதனால இது அறிவுரை அப்படின்றதுக்கு பதில் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு வைக்கணும் அப்படின்றதா என்னுடைய தாழ்மையான கருத்து. கொடி அறிமுக விழாக்கு முன்னாடி உங்களை சந்திச்சிருந்தாரு. இது 2026 தேர்தல் கூட்டணிக்கான ஒரு முன்னெடுப்புன்னு எடுத்துக்கலாமா? அது பத்திரிகையாளர்களாகி நீங்க தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஜெனரலா ஒரு நட்புணர்வோடு. ஏன்னா விஜய் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மேபி உங்களுக்கு எல்லாம் புதுசான்னு தெரியாது. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு, சாலி கிராமத்துல தான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கேப்டனுக்கும் எஸ்ஏசி சாருக்குமான நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே விஜய் வீட்டுக்கு வர்றது இப்போ ஒன்னும் புதுசுல எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு. அதனால இப்போ அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல வந்ததுனால உங்க கேள்விகள் அப்படி இருக்கிறது. அதனால எதுவுமே இல்ல. விஜய் எப்பவும் எங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி, எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்ப என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னாரு, அண்ணா நீங்க தான் எங்களுக்கு முன்னுதாரணம் சினிமா உலகில அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு விஜய் பிரபாகரனை பார்த்து, நீ தான் எனக்கு சீனியர் அரசியல்ல, சிறப்பா பேசுற, வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரஸ் சிறப்பா ஹேண்டில் பண்ற, எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் விஜய் பிரபாகர்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க, வெங்கட் பிரபு வந்திருந்தாரு. வெங்கட் பிரபுவும் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது. கோட் திரைப்படம் இப்ப எல்லா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ வரும்போதே உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எனவே கோட் திரைப்படத்துல கேப்டன் ஏஐல வர்றாருன்றத முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு. நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன். வந்தாங்க, சந்திச்சாங்க அப்படின்றத. எனவே முறைப்படி அதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு கேப்டனை நீங்க எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம், அதனால எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா 3 பேருமே சொன்னாங்க. எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க எல்லாம் குடும்பத்தோட படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கேன்னு விஜய் சொன்னாரு. கண்டிப்பாக நாங்க பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய் கிட்ட. அது மட்டும் இல்ல, கேப்டன் வர இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அதுதாங்க ஒண்ணு, கடவுள் இருக்குன்னு நம்பணும். இவங்க தான் கடவுளே இல்ல இல்ல இல்லன்னு இவங்க தான் சொல்றாங்க. யாரும் இவங்களை சொல்றது கிடையாது. ஒரு விபூதி குங்குமம் வச்சா மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க எல்லாமே கான்ட்ரவர்சியா பேசிட்டு இப்ப கடவுள் இருக்கிறாரு, அப்புறம் இப்படி ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்சி. ஒண்ணு, கேப்டன் மாதிரி உறுதியா இருக்கணும். மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர் கேப்டன். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம். எனவே கடவுளை நீங்க இருக்காரு அப்புறம் இல்ல, உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறத மக்கள் நிச்சயமாக இத எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். இத கேள்வி ஏன்டியே திருப்பி கேக்குறீங்க. முதலீடு இருக்கிறதுக்காக போறாருன்னு. அதனால உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்தார்னா அதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல் வாழ்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன் இதை சொல்றேன்னா, ஏற்கனவே பல நாடுகளுக்கு போயிருக்காரு.
துபாய் சிங்கப்பூர் அது எவ்வளவு கண்ட்ரிஸ் இன்னைக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்திருக்கு அப்படின்ற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். அதனால எதற்கு நீங்க போறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்குன்னு சொல்றீங்க. எனவே உங்க கருத்தையே நான் ஏத்துக்கிறேன். எனவே நிச்சயமாக அவருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்றோம். ஹாப்பி பார்ன் வாயேஜ். அதனால நல்ல தொழில்களை வந்து நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் நிறைய இளைஞர்கள் வேலை தாங்கணும்னு கேட்குறேன். இல்ல இது வந்து நாங்க ஏதோ இன்னைக்குதான் திடீர்னு ரெடி பண்ணதுன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இது ஏறக்குரிய 1 மாத காலம் எல்லாரும் வந்து அவங்க நேம்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரும் விருப்பத்தோட வந்து இங்க வந்து கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆக்சுவலி நாளைக்கு தான் வந்து இது இருந்தது. பட் நாளைக்கு ஓவர் கிரவுட் இருக்குன்றதுனால நாளைக்கு இது சாத்தியம் இல்லை. அதனால இன்னைக்கே வந்து கேப்டனுடைய முகத்தை அவங்க டாட்டூவா போடணும்னு விரும்பினாங்க. 100% எல்லா விதமான பாதுகாப்போட தான் அவங்களுக்கு வந்து நாங்க டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே நிச்சயமாக இதுல எந்த இஷ்யூஸும் வராது. சரி, நன்றி.